இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் C++ லாங்குவேஜ்ல டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ்ல எத்தனை வகை இருக்கு அண்ட் ஒரு வகையை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ 3 டைப்பான டேட்டா டைப்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பில்ட்-இன் டேட்டா டைப் அண்ட் நான் பில்ட்-இன் டேட்டா டைப். அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா டிரைவ்டு டேட்டா டைப் அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஸோ இந்த வீடியோல பில்ட்-இன் டேட்டா டைப் பத்தியும் நான் பில்ட்-இன் டேட்டா டைப் பத்தியும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ built-in data types. built-in அப்படின்னா என்ன? ஸோ C++ லாங்குவேஜ் வந்து கிரியேட் ஆகும் பொழுது உருவாக்கப்பட்ட டேட்டா டைப்ஸ் தான் built-in data types. அப்படின்னா ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ். ஓகே, ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாமே டர்போ C++ ஆர் கோட் பிளாக் சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான கம்பைலர்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த கம்பைலருக்கு நீங்க இந்த டேட்டா டைப் எந்த டேட்டா டைப் கொடுக்குறீங்களோ அந்த டேட்டா டைப்க்கு ரிலேட்டடான என்ன ஒர்க் செய்யணும் அப்படின்னு அந்த கம்பைலருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டுருச்சு ஆல்ரெடி. ஓகே, இப்போ இதுதான் பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ். ஸோ அப்போ என்னென்ன C++ல பில்ட்-இன் டேட்டா டைப் சப்போர்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வாட் இஸ் வேரியபிள் அண்ட் வாட் இஸ் டேட்டா டைப் இதை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் வேரியபிள்? வேரியபிள்ன்றது ப்ரோக்ராம்க்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் செயல்படுறதே நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வேல்யூஸை வந்து அடிப்படையாக வச்சுதான். அப்போ அந்த இன்புட் வேல்யூஸை வந்து கம்ப்யூட்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கும்? அதுக்கு மெமரி அப்படின்றது வந்து ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது வந்து ஒரு டெம்பரரியான மெமரி. அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது அந்த வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்கும். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வேல்யூஸை வந்து அது மறந்துடும். இதுதான் வந்து ரேம். ஓகே, இப்போ இந்த ரேம்ல போய் நம்ம வேல்யூ ஸ்டோர் ஆகணும் அப்படின்றத ஸ்டோர் பண்ற ஒர்க்கை யார் பண்ண போறது? டர்போ C++ கம்பைலர். இல்லைன்னா நீங்க எந்த ப்ரோக்ராம் எதுல கிரியேட் பண்றீங்களோ அந்த கம்பைலர் அந்த வேலையை செய்ய போகுது. அப்போ அந்த கம்பைலருக்கு நீங்க சொல்றதுக்கு நீங்க ப்ரோக்ராம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த டேட்டா டைப்பை உங்க டேட்டாக்கு ரிலேட்டடான டேட்டா டைப்பை கொடுக்கணும். அதோட வந்து அந்த டேட்டாக்கு ரிலேட்டடான ஒரு நேம் கொடுக்கணும். ஓகே, அந்த டேட்டாக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ வேரியபிள் நேம் அப்படின்றது நீங்க கிரியேட் பண்றது அப்படின்னா யூசர் டிஃபைன் நேம். நம்ம எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். எக்ஸப்ட் எது தவிர மட்டும் அப்படின்னா, ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ் அதை தவிர நம்மளா வேற எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இன்ட் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்பைலர் வந்து அதை ரீட் பண்ணும் பொழுது அதுக்கு தெரியும் ஆல்ரெடி இன்ட்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க. அதான் பில்ட்-இன். அப்போ ரேம்ல போயிட்டு அதுக்கு டர்போ C++ கம்பைலரா இருந்துச்சு அப்படின்னா அது போய் 2 பைட் மெமரியை வந்து ஸ்பேஸை வந்து நம்மளுடைய வேல்யூக்கு வந்து கிரியேட் பண்ணி வைக்கும். அப்போ அந்த ஸ்பேஸுக்கான பேர் தான் வந்து அந்த லொக்கேஷனுக்கான பேர், மெமரி லொக்கேஷனுக்கான பேர் தான் வந்து இந்த வேரியபிள் நேம். ஓகே, அதுக்கு உள்ள ஸ்டோர் ஆகுறதா நம்மளுடைய இன்புட் வேல்யூ. ஓகே, இப்படிதான் வந்து ரேம்ல ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும்போது வேரியபிள்ல நீங்க ஆல்ரெடி கொடுத்த வேல்யூஸ்க்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து மாறும் தன்மை கொண்டது. ஓகே, அதாவது வேரியபிள் அப்படின்னாலே வேரி பிளஸ் ஏபிள், அதாவது மாறும் தன்மை கொண்டது. அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்க்குள்ள ஒரு வேல்யூ மட்டும் இருக்காது. அந்த வேல்யூ ரிமூவ் ஆயிட்டு நியூ வேல்யூஸ் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்க கொடுக்க மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்ப டேட்டா டைப் அப்படின்றது ஒரு வேரியபிளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நம்ம வேல்யூஸ் வந்து மெமரியில ஸ்டோர் ஆகணும் அப்படின்னாலே அங்க டேட்டா டைப் இருந்தா தான் ரேம்ல போயிட்டு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அந்த ஸ்பேஸ்ல நம்மளுடைய இன்புட் வேல்யூஸ் ஸ்டோர் ஆகும். அப்பதான் கம்ப்யூட்டர் அதை ஞாபகம் வச்சு அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஒரு அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் செஞ்சு கொடுக்கும். ஓகே, பில்ட்-இன் டேட்டா டைப்ல இருக்கக்கூடிய 6 வகையான டேட்டா டைப் பத்தி தான் ஒண்ணு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பூல். பூல் அப்படின்னா பூலியன் வேல்யூஸ். ஸோ எப்போ இன்புட் வேல்யூ வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற டைப் வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணுமோ அப்ப பூல்ன்ற டேட்டா டைப்பை நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணி பக்கத்துல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றத கொடுக்கணும். இப்போ கம்பைலர் வந்து அதை கம்பைல் பண்ணும் பொழுது அது ரன் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா
bool அப்படின்றத ரீட் பண்ண உடனே bool அப்படின்னா அதுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன செய்யணும் அப்படின்னு. ஏன்னா இது ஒரு பில்ட்-இன் கீவேர்டு. அப்ப boolக்கு ஒரு 1 பைட் வந்து மெமரி கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இன்புட் வேல்யூவான ட்ரூக்கு வந்து 1 அப்படின்னு ஸ்டோர் பண்ணும், ஃபால்ஸ் அப்படின்னா 0ன்னு ஸ்டோர் பண்ணும். ஓகே, ட்ரூனா வந்து அப்படி வேர்டா ஸ்டோர் பண்ணாது, பிட் சைஸா தான் போயிட்டு ஸ்டோர் ஆகும். அப்ப ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேர் பில்ட்-இன் டேட்டா டைப். ஓகே, இதை எப்ப நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இன்புட் வேல்யூ ஒரு கேரக்டரா இருந்தாலோ ஒரு நம்பரா இருந்தாலோ இல்ல ஆஸ்கி டைப்ஸ்ல ஒரு வேல்யூஸா கொடுத்தாலோ, ஆஸ்கி அப்படின்றது இப்ப 82 அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் பி, அந்த மாதிரி லெட்டராகவும் கொடுக்கலாம், அதுக்கு ரிலேட்டடான நம்பரையும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து கேர். இந்த கீவேர்டு வந்து யூஸ் பண்ணும் பொழுது கம்பைலர் ரீட் பண்ண உடனே அதுக்கு 1 பைட் மெமரி ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அதுல நம்மளுடைய லெட்டரோ நம்பரோ ஆஸ்கி வேல்யூஸோ போயிட்டு ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் ஆகும்போது அப்படியே ஸ்டோர் ஆகாது, பிட்ஸா கன்வெர்ட் ஆகி தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ தேர்ட் டைப் வந்து இன்ட். இன்ட்ன்றது இன்டிஜர் வேல்யூ ஆர் ஹோல் நம்பர்ஸை நம்ம இன்புட்டா ஸ்டோர் பண்றதுக்கு இந்த டேட்டா டைப்பை நம்ம சூஸ் பண்ணணும். அப்ப இன்ட்ன்றது கொடுத்துட்டு பக்கத்துல வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஒரு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் அப்படின்றது 50, 60 இந்த மாதிரி இருக்கணும். ஆனா எதுவா இருக்கக்கூடாது அப்படின்னா 50.5 அப்படின்ற டாட் வச்ச வேல்யூஸ் இருக்க கூடாது. அப்படியே நீங்க கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கும் அப்படின்னா தன்னையே ஹோல் நம்பரா மாத்தி தான் உள்ள போயிட்டு ஸ்டோர் பண்ணும். இப்ப இன்ட்ன்ற அந்த வேர்டை வந்து கம்பைலர் பார்த்த உடனே கம்பைலர் வந்து மெமரி வந்து 2 பைட் கிரியேட் பண்ணும். இப்போ கம்பைலர் வந்து டர்போ C++ல நீங்க ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி ரன் பண்றீங்கன்னா அந்த கம்பைலர் 2 பைட் கிரியேட் பண்ணும். இதே வந்து கோட் பிளாக் அப்படின்னா அங்கே 4 பைட் மெமரி வந்து கிரியேட் பண்ணும் C++ லாங்குவேஜ்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட். ஃப்ளோட் அப்படின்றது டெசிமல் வேல்யூஸை ஸ்டோர் பண்றப்போ அந்த மாதிரியான டேட்டாக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளோட் டேட்டா டைப்பை சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃப்ளோட் டேட்டா டைப் கொடுத்து வேரியபிள் நேம் கொடுத்து ஈக்குவல் டு 50.5 இந்த மாதிரி டாட் வச்ச வேல்யூஸ், அதாவது டெசிமல் வேல்யூஸ் உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு இந்த ஃப்ளோட் அப்படின்னா மெமரி வந்து 4 பைட் கிரியேட் பண்ணோம். டர்போ C++ம் சரி கோட் பிளாக்ஸ் அப்புறம் சரி ரெண்டுமே வந்து 4 பைட் மெமரி கிரியேட் பண்ணி உள்ள டெசிமல் வேல்யூஸை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டபுள். டபுள் அப்படின்றது சேம் ஃப்ளோட் மாதிரியான ஃப்ராக்ஷனல், அதாவது டெசிமல் வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்கு தான். ஆனா வந்து சைஸ்ல பெருசா இருக்கக்கூடிய டெசிமல் வேல்யூஸை இப்போ இந்த டாட்டுக்கு அப்புறம் ஒரு 15 நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய நம்பர்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு நம்மளுக்கு பெருசா மெமரி வந்து தேவைப்படும் இல்லையா, அப்போ நீங்க டபுள் வந்து சூஸ் பண்ணணும். அப்ப டபுள் அப்படின்னும் போது கம்பைலர் ரீட் பண்ணும் பொழுது டர்போ C++ அப்படின்னா இதுக்கு வந்து 8 பைட் மெமரி கிரியேட் பண்ணோம். ஓகே, அதே மாதிரி கோட் பிளாக்கும் 8 பைட் மெமரி வந்து ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி நம்ம பெரிய சைஸ் இருக்கக்கூடிய டெசிமல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பில்ட்-இன் டேட்டா டைப். ஸோ நெக்ஸ்ட் 6th பிளேஸ்ல இருக்கக்கூடிய பில்ட்-இன் டேட்டா டைப் வந்து வாய்டு. வாய்டு அப்படின்னா நோ ரிட்டர்ன் வேல்யூ. இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம அந்த வாய்டுன்ற இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அப்ப இந்த மெயின் ஃபங்க்ஷன் முன்னாடி யூஸ் பண்ணும் பொழுது அந்த ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகி எந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகாது அப்படின்றதான் மீனிங். இப்போ வாய்டுக்கு பதிலாக நீங்க இன்ட் அப்படின்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா எதை ரிட்டர்ன் பண்ணும், உங்களுக்கு ஒரு இன்டிஜர் ஹோல் நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றது மீனிங். வாய்டு அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகாது அப்படின்றது தான் வாய்டு, நோ ரிட்டர்ன் டைப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவா ஒரு டேட்டா டைப் பார்த்தோம், W_char அப்படின்னா வைடு கேரக்டர். வைடு கேரக்டர் அப்படின்றது யூனிகோட் வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்கு இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணப்படுது. யூனிகோட் அப்படின்றது வேற லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா, வேற நியூ லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த W_char என்ற டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கம்பைலர் வந்து ரீட் பண்ண உடனே இந்த W_char இந்த டேட்டா டைப்புக்கு 2 பைட் மெமரி கிரியேட் ஆகும். இது வந்து ஈக்குவல் டு கேரக்டர் டேட்டா டைப் மாதிரி தான். ஆனா கேர் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா 1 பைட் வந்து கிரியேட் பண்ணும். ஆனா இது டபுளா வந்து 2 பைட் மெமரியை வந்து கிரியேட் பண்ணி
உள்ள வந்து கேரக்டர் வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதாவது இந்த ஃபாரின் லாங்குவேஜ்லாம் இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜ் இருக்கக்கூடிய கேரக்டர் ஸ்டோர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பில்டின் டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது நான் பில்டின் டேட்டா டைப். ஸோ ஒரே ஒரு டேட்டா டைப் தான் அதுல, என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் அப்படின்றது என்னதான் செப்பரேட்டா அதுக்கு ஒரு டேட்டா டைப் வேர்டு இருந்தாலும் அது ஒரு நான் பில்டின் டேட்டா டைப். ஏன் அப்படின்னா இந்த டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே கண்டிப்பா ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணா தான் அது வந்து அக்செப்ட் பண்ணும். C++ லாங்குவேஜ்ல ஹேஸ் இன்க்ளூட் லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள்குள்ள ஸ்ட்ரிங் அப்படின்ற அந்த வேர்டு யூஸ் பண்ணா தான் இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்து அக்செப்ட் ஆகும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட லெட்டர்ஸ் ஸ்டோர் பண்றது, கம்பைன் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு. அப்படின்னா டெக்ஸ்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் ஸ்டோர் ஆகும். ஓகே, இதை வந்து கொடுக்கும் பொழுது நம்ம வேல்யூஸை டபுள் கோட்டேஷனுக்குள்ளதான் ஸ்ட்ரிங் வேல்யூஸை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி கேர் அப்படின்னும் போது கேரக்டரை சிங்கிள் கோட்டேஷனுக்குள்ள கொடுக்கணும். ஓகே, இதுதான் வந்து நான் பில்டின் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் தான் நான் பில்டின் டேட்டா டைப். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.